ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யெகோவா யார்? அவர் ஹெரோ என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம், ஹெரோ. யெகோவா எனக்கு என்னவாக இருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு பட்டயமாக இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா? பட்டயம் கையில் வைத்திருந்தால் நாம் யாருக்கும் பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. என் கையில் ஒரு பட்டயம் இருக்கிறதா? யெகோவா தேவனே எனக்கு பட்டயமாக இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமாய், அதே சமயத்தில் மகிழ்ச்சியாய், எவ்வளவு பாதுகாப்பாய் உணர வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் தேசத்திலே பாளையமிறங்கி இருக்கிறார்கள். மோசே அவர்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், எகிப்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இது யெகோவா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. யெகோவா தேவன் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார் என்பது அதனுடைய பொருளாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் யார் என்று சொன்னால், தேவன் யுத்தம் செய்கிற தேவன், விக்கிரகங்களின் மேலே நியாய தீர்ப்பு செய்து யுத்தம் செய்கிற தேவன், அநியாயத்திற்கு விரோதமாய் யுத்தம் செய்கிற தேவன், வெற்றி உறுதி என்பதை நமக்கு உறுதி செய்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை, நான் உனக்கு வெற்றியை தேடி தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அதற்காகத்தான் இங்கே யெகோவா என்னவாக அறியப்படுகிறார் என்று சொன்னால், ஹெரோ, பட்டயமாக அறியப்படுகிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பட்டயம் தேவைதானே? பட்டயம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இந்த விஷயத்தை வேதாகம் சொல்லும் பொழுது சர்வாயுத வர்க்கத்தை பற்றி பவுல் சொல்லுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? வேத வசனம் என்னும் பட்டயம் சொல்லியிருக்குல்ல. நம்ம கையில் ஒரு பைபிள் இருக்குல்லங்க, அந்த பைபிள் தேவனுடைய வார்த்தை. அந்த பைபிளுக்கு பட்டயம்ங்கிற இன்னொரு பேர் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த பட்டயத்துக்கு என்ன பேர் தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். யார் சொல்கிறா? எபிரேய நிருபக்காரன் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஓனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், டபுள் எட்ஜ் ஸ்வர்ட். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க அது மனிதனை சீர்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது. எதெல்லாம் தேவையில்லாத காரியங்களோ அவைகளை வெட்டுகிறது. சில சொல்லுவாங்க, இவர் பேசினா எனக்கு ஃபீலிங் ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நாம் பேசுகிறது ஹர்ட் ஆகிறது இல்லைங்க. தேவனுடைய வார்த்தை பட்டயமாக இருக்கிறதுனால, பட்டயம் என்றைக்குமே ப்ளசண்ட்டாக இருக்குது. பட்டயம் ஹர்ட் தான் பண்ணும். அந்த ஹர்ட்டிங் நம்மை சரிப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஹர்ட்டிங். சரி,
அந்த வசனம் நமக்கு பட்டயமாக இருந்து நம்மை ஒழுங்குபடுத்துகிறது. அந்த வசனம் நம்மை ஒழுங்குபடுத்துகிறது. பிசாசு அந்த வசனத்தை, வார்த்தையை கண்டு பயந்து ஓடுகிறவனாய் இருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு அது பட்டயம், அவனை வெட்டி கொன்றுவிடும், ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். யெகோவா ஹெரவ் என்று சொல்லும் பொழுது, ஃபார் மீ இட் இஸ் எ டிஃபென்சிவ் வெப்பன், ஃபார் சேட்டன் இட் இஸ் அன் அஃபென்சிவ் வெப்பன். அப்போ அந்த டிஃபென்சிவ், அஃபென்சிவ், பாதுகாக்கும் ஒரு ஆயுதம், தாக்கும் ஒரு ஆயுதம். கர்த்தருடைய வசனத்தினால், சாட்சியின் வசனத்தினால் நாம் யாரை ஜெயிக்க முடியும் என்று சொன்னால் சத்துருவை ஜெயிக்க முடியும். இந்த சத்துரு எதை கண்டு பயப்படுவான் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம், பட்டயத்தை கண்டு யார் பயப்படுவான்னு சொன்னால் சத்துரு பயப்படுவான். காரணம் என்னவென்று சொன்னால் அது அவனை வலித்துவிடும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நீங்களும் நானும் நடுங்குகிறவர்கள். என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரே, அந்த நடுங்குவதற்கு காரணம் அவருடைய வார்த்தை பட்டயமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஹெரவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவதில் சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம் என்ன? நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அவருடைய பட்டயம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கும் பொழுது. தேவனுடைய வார்த்தையிலே வாழுங்கள், தேவனுடைய வார்த்தையிலேயே வளருங்கள், தேவனுடைய வார்த்தையிலேயே பெருகுங்கள். அது நம்முடைய வாழ்க்கையின் பட்டயமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறது, நம்மை வேண்டாத காரியங்களை நம்மை விட்டு ஒதுக்கி விடுகிறது, சாத்தானை நம்மிடத்திலிருந்து புறம்பே தள்ளுகிறதா இருக்கிறது. யெகோவா தேவன் யார்? அவர் ஹெரவ் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பாதுகாப்பாக உணரப்படுகிறோம். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? எங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், யெகோவா எங்களுடைய ஹெரவாக, மகிமை பொருந்தின பட்டயமாக இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். அவ்வப்பொழுது எங்களிலே வேண்டாத காரியங்கள் ஆவிக்குரிய மனுஷனிலே வரும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அவைகளை வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு சாத்தான் எங்களிடத்தில் வரும் பொழுது இந்த பட்டயத்தினால நாங்கள் ஜெயிப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்கிறீர். யெகோவா ஹெரவாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.